என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் பொதுவாக ஒரு காரியத்தை பார்க்க முடியும். மரித்து போனவர்களிடத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப நல் மதிப்போடு கூட சில பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க மரித்து போயிருப்பாங்க. அவங்க மரண நாள் மீண்டும் வரும்பொழுது அந்த சமாதி இடத்துல போய் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொல்லி சில பேர் மலர் தூவிட்டு வருவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இது எல்லா இடத்திலும் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரை அறியாதவர்களிடத்தில் மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டத்திடத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஊழியக்காரன் மரித்து போயிருப்பான், ஒரு நல்ல ஊழியம் செய்திருப்பான். உடனே என்ன பண்ணுவாங்க, சில பேர் அந்த ஊழியக்காரருடைய சமாதிக்கு முன்பாக போய் சில பேர் ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் பாரம்பரிய சபைகளில் பார்க்கும் பொழுது புனிதர்கள் மீது இருக்கிற வழிபாடு வணக்கங்கள் மிக அதிகமாய் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்தோனியார், செபஸ்தியார், வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா, இப்படியெல்லாம் சொல்லி எண்ணற்ற புனிதர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் மிக விசேஷமாய் மரியாள் வணக்கம் என்பது மிக அதிகமாய் கத்தோலிக்கர்களிடத்தில் வேரூன்றி காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி மரித்து போனவரிடத்தில் ஜெபிப்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். பிரசங்கியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். மரித்து போனவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, ஜீவ சமாதியாகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது மரியாள் தன் சரீரத்தோடு கூட, ஆவியாத்மா சரீரத்தோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி சாதித்து கொண்டிருக்கிறீர்களா? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை விட்டுவிடுங்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், மாறாக மரணத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே பார்க்க ஆரம்பிங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர் ஜீவ சமாதியாய் மாறிவிடவில்லை, மாறாக 3ஆம் நாள் ஜீவனோடு கூட எழுந்தார். அதனால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவராய் இவர் இருக்கிறார் பாருங்கள். அவரிடத்தில் மன்றாடுங்கள், அவரிடத்தில் முழங்கால் படியிடுங்கள், அவரை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.